ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம், இரண்டாம் ஆயிரம், 1008 மற்றும் 1009 பாசுரங்கள். ஸ்ரீ திருமங்கையாழ்வார் அருளிச் செய்த பெரிய திருமொழி. 1008 பாசுரம். அங்கண் ஞாலமஞ்ச அங்கோர் ஆளரியாய் அவுணன் பொங்க ஆகம் வள்ளுகிறாள் பொழுந்த புனிதனிடம் பைங்கனானை கொம்புகொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கனாலி இட்டுறைஞ்சும் சிங்கவேள் குன்றமே. பிரகலாதனின் தந்தையான இரணியன், நீ சொல்லும் அந்த ஹரி இந்த தூணிலும் இருப்பானோ என்று வினவ, இத்தூணிலும் உளன் என்று பிரகலாதன் கூறியதற்கேற்ப ஸ்ரீமன் நாராயணன் அவன் காட்டிய அத்தூணினின்றும் அழகே இவ்வுலகமே அஞ்சி நடுங்குமாறு ஒப்பற்ற நரசிம்மம் என்ற அவதாரம் மேற்கொண்டு புறப்பட்டு வந்து இரணியன் என்னும் அசுரனின் ஆணவத்தை அடக்கும் வகையில் அவனுடைய பருத்த உடலை தன் கூரிய நகங்களாலேயே பிளந்து அழித்த புனிதனாகிய எம்பெருமான் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் திருத்தலம் எதுவென்றால், சிவந்த கண்களையுடைய சிங்கங்கள் பசுமை நிறக் கண்களையுடைய யானைகளின் தந்தங்களை கொண்டு பக்தியுடன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனின் திருவடிகளின் கீழ் வைத்து வணங்குகின்ற சிங்கவேள் குன்றமே ஆகும். 1009 பாசுரம். அழைத்த பேழ்வாய் வாழையிற்றிற்றோர் கோளரியாய் அவுணன் கொலைக்காயாளன் நெஞ்சிடந்த கூறுகிறாளனிடம் மலைத்த செல்சாத் தெரிந்த பூசல் வன்துடிவாய் கடுப்ப சிலைக்கை வேடர் தெளிப்படாத சிங்கவேள் குன்றமே. மிகுந்த கோபத்தின் காரணமாக நாக்கு அலைந்து கொண்டிருக்கின்ற பெரிய வாயினையும் ஒளிவீசுகின்ற பற்களுடன் வலிமை வெளிப்படுமாறு சிங்க உருவினை மேற்கொண்டு நரசிம்மாவதாரம் என்ற திரு அவதாரத்துடன் வந்து கொல்வதையே வலிமையாக கொண்ட அசுரனாகிய இரணியனின் மார்பை தம் கூர்மையான நகங்களால் கிழித்தெறிந்த எம்பெருமான் நரசிம்மமூர்த்தி திருக்கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் திருத்தலம் எதுவென்றால், வேடர்கள் தம் கையிலுள்ள வில் கொண்டு வழிமறிக்கின்ற வழிப்போக்கர்களின் கூட்டம் நடத்திய போரின் போது உண்டான கூச்சல்களும் அவ்வேடர்களின் வில் உடுக்கை போன்றவைகளின் கூச்சல்களும் ஒருங்கு சேர்ந்தவாறு ஆரவாரமாக கொண்டு திகழும் திருச்சிங்கவேள் குன்றமாகும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ திருமங்கையாழ்வார் திவ்ய திருவடிகளே சரணம்.